ஹை ஃப்ரெண்ட்ஸ், 11th ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் புக் பேக்கில் உள்ள பழமொழிகளுக்கான பழமொழி 400 பாடல் வரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 10 பழமொழிகளுக்கான பாடல் வரி பார்த்தாச்சு. இப்போ 11 to 15 வரைக்கும் உள்ள பழமொழிகளுக்கான பாடல் வரி பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல். இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா, நிறையான் மிகு கல்லா நேரிலை யாரை சிறையான் அகப்படுத்துதல் ஆகா. இந்த பாடலுக்கான கருத்து என்ன அப்படின்னா, நாய்வாலை நிமித்த முடியாது, அதுபோல பண்பற்ற பெண்களை நீ என்னதான் சிறையிலிட்டு காத்தாலும் அதை திருத்தவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நாய்வாலை நிமித்த முடியாதோ அதே போல் பண்பில்லாத பெண்களை சிறையில் வைத்து அடைத்து காப்பது போல காத்தாலும் அவங்களுடைய குணநலன்களை திருத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பழமொழிகளுக்கான பழமொழி 400 பாடல் வரியை எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா, இதில் 2 இது சொல்கிறேன். ஒன்று நாய்வாலை நேராக நிமித்த முடியாது. அப்போ நாய்வால் நேரிலையாரை அப்படின்னு சொன்னதும் நாய்வாலை நேராக நிமித்த முடியாதுன்னு ஞாபகம் தரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, சிறையான், அதாவது சிறையில் அடைத்தாலும் திருத்த முடியாது, திருந்துதல், சிறையில் அடைத்தாலும் திருத்த முடியாது அப்படிங்கிறது 2 பாயிண்டாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்தது நிறைகுடம் நீர் தழும்பல் இல். இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா, கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார். இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, கற்றறிந்தவர்கள் தங்களை புகழ்ந்து பேச மாட்டார்கள். அதாவது ஒரு குடத்தில் தண்ணி ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது தழும்பாது. அந்த குடத்தில் பாதி குடம் தான் தண்ணி இருக்குது, அதை தூக்கி இடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த குடம் தழும்பும். அப்போ அதுபோல் நன்கு கற்றறிந்தவர்கள் தங்களை புகழ்ந்து பேச மாட்டார்கள். ஆனால் இந்த அரைவு குறையுமா கற்றறிந்தவர்கள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுவாங்க. இப்போ கற்றறிந்தவர்கள் தங்களை புகழ்ந்து பேச மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. அப்போ இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம்னா, கற்றறிந்தவர்கள் என்றுமே நிறைகுடம்தான், கற்றறிந்தவர்கள் என்றுமே நிறைகுடைந்தான். அப்போ கற்றறிந்தார் நிறைகுடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்தது நுணலும் தன் வாயார் கெடும். அதாவது நுணலும் தன் வாயார் கெடும், அது நம்ம சிம்பிளே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான பாடல் வரி, பொல்லாத சொல்லி மறைத்தொழுகும் பேதை தன் சொல்லாலே தன்னை துயர்படுக்கும். இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, அறிவில்லாதவன் தன் வாயாலே தனக்கு தீங்கு தேடிக்கொள்வான். அதான் இதுக்கான கருத்து. அறிவில்லாதவன் பேச தெரியாமல் பேசி தனக்கு தானே தீங்கு விளைவிச்சுப்பான் அப்படிங்கிறது தான் பொருள். இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா, பொல்லாத சொல்லாலே, பொல்லாத சொல் பேசி தன் வாயாலே கெடும். பொல்லாத சொல் பேசினேன்னா தன் வாயாலே தனக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கு அர்த்தம். அப்போ பொல்லாத சொல் பேசி தன் வாயால் கெடுறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்த பழமொழி, பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புலி. இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா, ஒர்க்கத்தாம் உற்ற இடத்தும் உயர்ந்தவர் நிற்பவே நின்ற நிலையின் மேல். அதாவது இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, புலி எவ்வளவுதான் பசித்தாலும் புல்லை தின்னாதது போல. புலி பசிச்சுன்னா அவ்வளோ பசியிலையும் புல்லை திங்காது, அதுக்கு தேவை இறைச்சி தான். அது மாதிரி உயர்ந்தோர் எவ்வளவு வறுமை அடைந்தாலும் இழிந்த செயல்களை செய்ய மாட்டார். ஒரு நல்ல சான்றோர் உயர்ந்தோர் இருக்காங்க, அவங்க கடுமையான வறுமையாக இருந்தால் கூட அவங்க ஒரு எந்த செயலும் திருட்டு செயல்கள் வேறு எந்த இழிந்த செயல்களையும் செய்ய மாட்டார்கள். வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையை அனுபவிப்பாங்களே வழிய வேறு எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்தா, புலி பசித்தால் கத்தும், ஒர்க்கத்தாம், கத்தும், ஒர்க்கத்தாம்ங்கிறத கத்துங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புலி பசித்தால் கத்தும் அப்படிங்கிறது எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்தது பாம்பரியும் பாம்பின் கால். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன பாடல் வரி அப்படின்னா,
புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். கருத்து என்ன அப்படின்னா, கற்றோர் பெருமையை கற்றோரே அறிவார். ஒருத்தவங்க படிச்சிருக்காங்களா படிச்சில்லையா அப்படிங்கிறது அது படித்திருப்பவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஓகேவா? ஒரு படிக்காதவங்களை இன்னொருத்தவங்களை விட்டு அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு கேட்டாக்கா எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ கற்றோர் பெருமையை கற்றோர் தான் அறிய முடியும். அப்போது ஒரு இடத்திற்கு ஏற்கனவே ஒரு பாம்பு வந்திருக்கா அப்படிங்கிறத இன்னொரு பாம்பால் அறிய முடியும். சொல்லுவாங்கன்னா இதுவும் அந்த இடத்துல சாம்பிளாக சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னப்பயே ஒரு பாம்பு அடிச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு இரத்த வாடைக்கு இன்னொரு பாம்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த இரத்த வாடையை அது எப்படி தெரிஞ்சுக்குது? அந்த நாக்கை நீட்டிட்டு வருது இல்லையா? நான் அது என்ன சொன்னேன், உணர்வுக்காகவும் அது சுவாசத்திற்காகவும் தான் அது நாக்கை நீட்டுது. அதன் மூலமாக ஏற்கனவே அந்த இடத்துல பாம்பு அடிப்பட்ட அந்த இரத்த வாடையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதே இடத்துக்கு மறுநாள் அந்த பாம்பு வர்றது. அப்போ அதுக்கிட்ட ஏதோ ஒரு புலமை இருக்குது பாம்பிற்கு. அதான் பாம்பறியும் பாம்பின் கால், கற்றோர் பெருமையை கற்றோர் அறிவர். அப்போ பாம்பிற்கு என்ன இருக்குது? புலமை இருக்குது. அப்போ பாம்புனதும் புலமிக்கவர் அப்படின்னு ஞாபகம். அப்போ புலமிக்கவர் யார்? பாம்பு தான் புலமிக்கவர் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். பாம்பு எப்படிப்பட்டவர்? பாம்பு புலமிக்கவர். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளுடைய இப்போ குரூப் இருக்கு இல்லையா, டிஎன்பிசி குரூப் ஃபார் 2025ங்கிற டெலகிராம் குரூப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மொத்தமாக நீங்கள் கேட்ட சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போட்டுறேன். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு கமெண்ட்டாக சொல்லும்போது எனக்கு தனியாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியலை. அதனால் உங்களுடைய சந்தேகங்களை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் அதுக்கான பதிலை சொல்லிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.